ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒன். ஸோ இன்னைக்கான வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸ் இருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு ஃபுல் அனலைஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் புதுசாக படிக்க போகிறவங்க ஸோ என்னென்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சிலபஸை டவுன்லோட் பண்ணிடுங்க. ப்ளஸ் வந்து சிலபஸை வந்து ஒரு ஃபுல் அனலைஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு படிக்கிறதுக்கு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் வந்து எப்படி சிலபஸை அனலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற வீடியோ தான் இது. ஸோ இது மாதிரி நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தமிழில் வந்து 100 கொஸ்டின் கேட்பாங்க, ஜிகேயில் 75 கொஸ்டின் ப்ளஸ் மேக்ஸில் 25 கொஸ்டின், டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு தெரியும். ஸோ அதே மாதிரி தமிழில் பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டாக கேட்பாங்க. பகுதி ஆ, ஆ, ஈன்னு சொல்லிட்டு. பகுதி ஆ வந்து இலக்கணம், பகுதி ஆ வந்து இலக்கியம் ப்ளஸ் இ பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். ஸோ இதுதான் வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் சிலபஸ். ஸோ இதில் மெஜாரிட்டியாக எந்த பார்ட்லேருந்து அதிகமாக கொஷின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இலக்கணம். ஸோ இந்த இலக்கண பகுதியிலேருந்து தாங்க அதிகமான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 கொஸ்டின்ஸ் கூட கேட்பாங்க. ஸோ அதுக்கு மேலேயும் கூட கேட்கலாம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து எடுக்கிற கொஷின் தான். பட் இலக்கணத்துலேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து இதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த இலக்கண பகுதியை பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 21 டாபிக் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ 21 டாபிக்லேருந்தும் கூட கொஷின் கேட்பாங்க. ஸோ ஒரு சில டாபிக்லேருந்து அதிகமான கொஷின்ஸ் கூட கேட்பாங்க. ஸோ அதற்கெல்லாம் வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிங்கன்னா ஈஸியாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அது என்னென்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உள்ள இந்த 2 டாபிக் பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், அப்புறம் புகழ்பெற்ற நூலாசிரியர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடரும் தொடர்பு அறிதலும், அதே மாதிரி பிரித்தெழுதுக, எதிர்ச்சொல்லை எடுத்துக, பொருந்தா சொல்லை கண்டறிக. ஸோ எல்லாத்துல இருந்துமே வந்து கொஸ்டின் கேட்பாங்க. பட் இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல், அதுக்கப்புறம் இந்த 3 பாட்டு ஓரெழுத்து ஒரு மொழி, வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல், அதுக்கப்புறம் வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று, வினை எச்சம், வினையாளனின் பெயர், தொழிற்பெயர், இதெல்லாம் வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அகர வரிசைப்படி சொற்களை வந்து சீர் செய்தல், பெயர் சொல்லின் வகையறிதல், இலக்கண குறிப்பறிதல். ஸோ இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ இந்த டாபிக் மட்டும் படிச்சுட்டு மற்ற டாபிக் வந்து படிக்காம இருக்கலாமா அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ இதுல வந்து நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. ஏன்னா இதுல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி மற்ற டாபிக்கும் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்யப்பாட்டு வினை. ஸோ இந்த வாக்கியங்களை வந்து கண்டறிதல், எதுகை மோனை இயல்பு, இதுல இருந்து வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த 21 டாபிக்குமே நல்லா படிச்சுக்கோங்க. பட் நான் இந்த சொன்ன இந்த டாபிக்லாம் கொஞ்சம் நல்லாவே படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பகுதி ஆ இலக்கிய பகுதி, இதுலேருந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருக்குறள், திருக்குறள்லேருந்து பார்த்தீங்கன்னா 4 to 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இதில் வந்து ஒரு 25 அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 25யுமே நல்லா பார்த்துக்கோங்க. திருக்குறளை பொறுத்த வரைக்கும் புக்கில் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே படிக்கிறது பெட்டர். ஏன்னா ஜிகேலையும் வந்து திருக்குறள் கேட்குறாங்க இல்லையா. ஸோ அதனால வந்து ஃபுல்லாகவே படிச்சுக்கிட்டிங்கன்னா ஜிகேலையும் பார்த்தீங்கன்னா அந்த திருக்குறள் பகுதியிலேருந்து 4 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால வந்து திருக்குறள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாகவே வந்து படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அறநூல்கள், கம்பராமாயணம், ராவண காவியம் தொடர்பான செய்திகள். ஸோ இதுலேருந்து வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறுகாப்பியங்கள். ஸோ இதுவும் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. சிற்றிலக்கியங்கள், இந்த சிற்றிலக்கிய வகைகளையும் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி மனோன்மணியம், நாட்டுப்புறப்பாட்டு, அதாவது சித்தர் பாடல்கள் தொடர்பான செய்திகள். ஸோ இதுலேருந்து அதிகமான மெஜாரிட்டி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அழகிய சொக்கநாதர் தொடர்பான செய்திகள்லேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த 2 டாபிக்கும் கொஞ்சம் நல்லாவே படிச்சுக்கோங்க. அதே மாதிரி சமய முன்னோடிகள். ஸோ இதையும் வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ பகுதி ஆவை பொறுத்த வரைக்கும் 10 டாபிக் இருக்கும். ஸோ இதில் நான் சொன்ன டாபிக்லாம் கொஞ்சம் நல்லாவே வந்து பார்த்துட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பகுதி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். ஸோ இதுலேருந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்காம இருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் டாப்பிக்கை கொஞ்சம் நல்லாவே படிச்சுக்கோங்க. அதே மாதிரி மரபு கவிதை. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. புது கவிதை இதையும் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. தமிழ் கடித இலக்கியங்களை பார்த்தீங்கன்னா இந்த மகாத்மா காந்தி. ஸோ இதெல்லாம் வந்து ஓல்டு புக்லேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால வந்து மகாத்மா காந்தி கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா ஜவஹர்லால் நேரு, வரதராசனார், பேரறிஞர் அண்ணா. ஸோ இந்த தொடர்பான செய்திகளையும் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலைகள். ஸோ இந்த கலைகள்ல இருந்தும் கொஸ்டின் கேட்பாங்க. அதையும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகளையும் பார்த்துக்கோங்க. உரைநடை இந்த மறைமலை அடிகள், பரிதிமாற் கலைஞர், வேங்கடசாமி நாட்டார். ஸோ இந்த உரைநடை பகுதியில் உள்ளவங்களையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. உ.வே. சாமிநாதர். ஸோ இந்த உ.வே. சாமிநாதர்லேருந்து அதிகமான கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இவரை பற்றியும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி தேவநேய பாவனார். ஸோ இதில் உள்ளதையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தமிழகம் ஊரும் பேரும் தோற்றம் மாற்றம் பற்றிய செய்திகள், அப்புறம் உலகளாவிய தமிழர்களுடைய சிறப்பும் பெருமையும் தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனையும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்ல இருந்து தாங்க அதிகமாக கேட்பாங்க. ஸோ ஓல்டு புக்ல இந்த லெசனே இருக்கும். ஸோ அதனால வந்து ஓல்டு புக்ல இருந்து இந்த 3 டாபிக்கும் ஓல்டு புக்ல இருந்து கொஞ்சம் நல்லாவே வந்து படிச்சுக்கோங்க. ஏன்னா அதுல இருந்து தான் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தமிழர் வணிகம் உணவை மருந்து இதுவும் வந்து ஓல்டு புக்ல இருந்து தாங்க கேட்பாங்க. ஸோ இதையும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓல்டு புக்கை கலெக்ட் பண்ணி அதுல இருந்து படிச்சுக்கோங்க. நூலகம் பற்றிய செய்தியையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதாங்க. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்க் வந்து நீங்கள் அதிகமாகவே ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சயின்ஸு. ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பார்க்காமையே போவீங்க. ஸோ சயின்ஸும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேருக்கு சயின்ஸ்லையும் வந்து மார்க்கை விட்டு அவங்க ஜாப்பை விட்டவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால வந்து சயின்ஸையும் படிச்சுக்கோங்க. ஸோ இதில் எல்லா டாப்பிக்கும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்லக்கூடிய இந்த டாப்பிக்கை மட்டும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டினை வந்து நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேரண்டத்தின் இயல்பு. ஓகேங்களா? இதுல இருந்து இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள், அப்புறம் இயக்கவியலின் பொது அறிவியல் விதிகள், விசை அழுத்தம் மற்றும் ஆற்றல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மின்னியல், காந்தவியல், ஒளி. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. இதுல இருந்து கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. அதே மாதிரி வெப்பம், அணுக்கரு இயற்பியலின் அடிப்படை கோட்பாடுகள். ஸோ இந்த டாப்பிக்கை படிச்சுக்கோங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் தனிமங்களும் சேர்மங்களும், அமிலங்கள், காரங்கள், அப்புறம் உணவில் கலப்படம். ஸோ இந்த டாப்பிக்கை மட்டும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரிணாமம், மரபியல், உடலியல், அதுக்கப்புறம் உடல் நலம் மற்றும் சுகாதாரம், மனித நோய்கள், சுற்றுப்புறச்சூழல் அறிவியல். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுல இருந்து அதிகமான விஷயம் கேட்பாங்க. ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உடல் நலம் மற்றும் சுகாதாரமும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இது வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 5 மந்த் இல்லாட்டி 10 மந்த் உள்ள கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துக்கலாம். இதுலேருந்து வந்து ஒரு 8 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால கரண்ட் அஃபேர்ஸும் முக்கியம்தான். அதையும் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜியாகிரபி புவியியல். ஸோ இதில் வந்து 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா போதுங்க. ஸோ அதுலேருந்து தான் அதிகமான கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 7 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க ஜியாகிரபிலேருந்து. 10th ஸ்டாண்டர்டில் ஒரு 5 லெசன்ஸ் இருக்கும். ஸோ அந்த 5 லெசன்ஸும் நீங்கள் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிட்டாலே இதுலேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 4 இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு. இதில் பார்த்தீங்கன்னா அதாவது ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? இதுலேருந்து 8 கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்பாங்க. இதுக்கு நீங்கள் எதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் தாங்க. சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், தில்லி சுல்தான்கள், முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள், தென்னிந்திய வரலாறு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டாப்பிக்கை மட்டும் கொஞ்சம் நல்லா படிங்க. ஸோ இதுலேருந்து தான் அதிகமான கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதனால வந்து இந்த ஃபர்ஸ்ட் டாப்பிக்கை மட்டும் கொஞ்சம் நல்லாவே படிச்சுக்கோங்க. இதுக்கு தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ யூனிட் 5 இந்திய ஆட்சியல் அதாவது பாலிட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து 10லேருந்து ஒரு 12 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ எல்லா டாப்பிக்குமே வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள், மனித உரிமைகள் சாசனம். ஸோ இதெல்லாம் வந்து நல்லாவே பார்த்துக்கோங்க. இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ மெஜாரிட்டி நீங்கள் எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னா பாலிட்டி தாங்க. பாலிட்டி யூனிட் 8 யூனிட் 9. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். ஸோ அதனால் வந்து இந்தியா பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த டாப்பிக்குமே விட்டுறாதீங்க, எந்த லெசனையுமே விட்டுறாதீங்க, எல்லாத்தையுமே நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்திய பொருளாதாரம். இதுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து தாங்க படிக்கணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த 5ஆண்டு திட்ட மாதிரிகள், திட்டக்குழு, நிதி ஆயோக் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஜிஎஸ்டிலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்பாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 3வது டாப்பிக்கில் வந்து நில சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மை, அதுக்கப்புறம் வந்து மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எம். ஸோ இதுலேருந்து 3 to 4 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இது 10th புக்குக்கு வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சிங்கன்னா இதுலேருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து யூனிட் 8. யூனிட் 8 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தாங்க. இதுலேருந்து 15 to 17 கொஸ்டின்ஸ் வந்து கூட கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே பார்த்து
ஸோ திருக்குறள் சொன்ன மாதிரி நான் யூனிட் 8லயும் 4 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால திருக்குறள் வந்து தமிழ் படிக்கும்போதே ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டீங்கன்னா, இந்த பார்ட்டில நீங்க இது படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதனால தமிழ் படிக்கும்போதே திருக்குறள ஃபுல்லா படிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து யூனிட் 9 இதுலேருந்து 3 to 4 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் ஒரு 4 லெசன் இருக்கும். ஸோ அதை நல்லா கவர் பண்ணிட்டீங்கன்னா யூனிட் 9 வந்து ஃபுல்லாக படிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 25 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சுருக்குதல் இதுலேருந்து வந்து ஒரு 4 கொஷின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் மீப்பெரும் பொதுக்காரன்லேருந்து மீச்சிறு பொதுக்காரன் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்லேருந்து ஒரு 4 கொஷின்ஸ். அதுக்கப்புறம் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் இதுலேருந்து ஒரு 2 கொஷின் கேட்கலாம். தனி வெட்டி கூட்டு வெட்டி ரொம்ப முக்கியம். இதுலேருந்து 5 கொஷின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பரப்பு கொள்ளளவுலேருந்து 3 கொஷின், காலம் மற்றும் வேலையிலேருந்து 3 கொஷின், அது மாதிரி எழுத்து காரணிவியல் எண் வரிசையிலேருந்து 3 கொஷின். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கொஞ்சம் ஸோ ஃபைனலாக ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த டாபிக்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா ஜென்ரல் ஸ்டடியிலேருந்து ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாங்க. ஸோ இதுதான் வந்து சிலபஸ் அனலைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த பிடிஎஃப்கான லிங்க்கை வந்து ஆட் பண்ணுறேன். தேங்க்யூ டு ஆல்.